ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இப்போ தான் என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முருகருக்கு வெற்றிலை தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெற்றிலை தீபம் எதுக்கு போடணும்னா, சொந்தமாக எனக்கு ஒரு வீடு வேணும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நமக்குன்னு ஒரு வீடு வேணும், நம்ம சொந்த வீட்டில் இருக்கணுங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். அந்த கனவை வந்து நிறைவேற்றுறதுக்கு இந்த ஒரு வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த பூஜை. இதை வந்து எப்போ பண்ணோன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றிட்டு வரும்போது நமக்கு கண்டிப்பாக வீடு, சொந்த நிலம் வாங்குகிற வந்து அமைப்பு வந்து உருவாகும். முருகர் வந்து செவ்வாய்க்கு உரியவர். அப்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை, வெற்றிலைனாலே வெற்றி தரக்கூடியது. அந்த வெற்றிலையில் நம்ம வந்து தீபம் ஏற்றி முருகரை நல்லா மனதார வழிபடும்போது நமக்கு சொந்த வீடு கண்டிப்பாக அமையும். இந்த ஒரு பரிகாரத்தை ஒரு 6 வாரம் வேண்டுதல் வச்சுக்கோங்க. இந்த 6 வாரத்தில் எனக்கு அதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கணும்னு வேண்டிட்டு, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் எப்போ வரும்னா 3 நேரத்தில் வரும். முதல்ல வந்து காலையில் 6 to 7 வந்துடும். இந்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லை என்னால் முடியாது, அந்த டைம் கொஞ்சம் பிஸியாக இருப்போம்னா மத்தியானம் 1லேருந்து 2 வரும். இது வந்து எல்லா பெண்களுமே கொஞ்சம் ஃப்ரீ டைம்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம பண்ணுறது இன்னும் நல்லது. இந்த டைமும் என்னால் முடியாது, நாங்கள் ஆஃபீஸ் போயிடுவோம்னா நைட்டு 8 to 9 அதே மாதிரி செவ்வாய் வரும். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். இந்த 3 வேளை செவ்வாய்க்கிழமையில் 3 நேரம் 1 hour வரும். இந்த நேரத்தில் இந்த எளிமையான ஒரு வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்றும் போது கண்டிப்பாக சொந்த வீடு அமையும். நிலம், நம்ம ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சா நிலம் வாங்குறது இதெல்லாம் அடையும். அது மட்டும் இல்லை, கடன் தீரும். எனக்கு நிறைய கடன் இருக்குது, தீரும்னா அந்த வேண்டுதலே நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி 6 வாரம் தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபத்தை போட்டுட்டு எனக்கு நடக்கணுன்ட்டு அந்த 6 வாரமும் ஒரு 11 ரூபாய் எடுத்து முருகர்கிட்ட நல்லா வேண்டிட்டு ஒரு முடிச்சில் கெட்டி வச்சுருங்க. பச்சை துணியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பாக்ஸில் கூட போட்டு வைங்க. 11 ரூபாய் எடுத்து 6 வாரம் போட்டு வச்சுட்டு 7வது வாரம் ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போய் இந்த காணிக்கையை போட்டுட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்கு அந்த 6 வாரத்துக்குள்ளேயே நமக்கு நம்ம வேண்டின வேண்டுதல் நடக்கிறதுக்கான அமைப்பு சில பேர்த்துக்கு அமையும். இல்லை சில பேர்த்துக்கு அமையலைன்னா நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு பரிகாரமும் நம்மளோட கர்மாவை பொறுத்து தான் நமக்கு நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதும் இருக்குது, ஒரு வாரம் போடுறதுக்குள்ளேயே மாற்றம் நடந்தவங்களுக்கும் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு போடுங்க, நமக்கும் சீக்கிரமே நடக்கும்னு கண்டிப்பாக நடக்கும். 7வது வாரம் கோயிலில் போய் அந்த காணிக்கையை போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு முருகரை நல்லா வேண்டிட்டு வாங்க. அந்த 6 வாரத்திலே உங்களுக்கு நடந்திருந்துன்னா ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா தொடர்ந்து பண்ணுங்கள், அதோடு விட்டுறாதீங்க. எனக்கு நடக்கலை அதனால் இனி பண்ண மாட்டேன்லாம் நினைக்காதீங்க. திரும்பி ஒரு பண்ணுங்கள், கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு அதுக்கான அமைப்பை தருவார். கண்டிப்பாக நீங்கள் 6 வாரம் போடும்போதே உங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கான வசதியோ வாய்ப்புகளோ அமைப்போ, அதுக்கான நம்ம வீடுக்கு வேண்டுறீங்கன்னா வீடு வாங்குறதுக்கான ஏதோ ஒரு அமைப்போ, இல்லை அதுக்காக ஒரு சேவிங்ஸோ வந்து முருகர் தருவார். இப்போ கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். கடன் அடைகிறதுக்காக ஒரு காசு நமக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கடனை அடைச்சலாம். இப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் லைஃபே ஒரு மாற்றம் தெரியும். வெற்றிலை தீபம் போட முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்து, போட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு இந்த வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பானது. வெற்றியை தரக்கூடியதான் வெற்றிலை. அதில் வெற்றிலை தீபம் போட்டு முருகருக்கு வணங்கும் போது இந்தந்த நன்மைகள் நடக்கும். இப்போ எப்படி வெற்றிலை தீபம் போடணும்னா, 6 வெற்றிலையை எடுத்து காம்பை கிள்ளி வச்சுக்கணும். காம்பு இல்லாமல் தான் போடணும். இலை வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். நல்லா வாங்கி இந்த நுனியும் காம்பு பகுதியும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பை மட்டும் நம்ம நீக்கிட்டு நுனி வந்து நல்லா இருக்கணும். இதை வந்து ஒரு 6 இலை எடுத்து நல்லா மயில் தோகை மாதிரி அழகாக விரித்து வச்சுக்கணும். எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், நான் வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை நல்லா வச்சுட்டு ஸ்டார் கோலம் போட்டு சரவண பவன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்புறமா நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். நுனிலையும் காம்பு பகுதியிலையும் வச்சுட்டு அதில் மலர் வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பசு நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். அப்புறமா நம்ம பிச்சு வச்சுருக்க அந்த வெற்றிலை காம்பையும் அதுக்குள்ளே போட்டுறணும். அதுவும் சேர்ந்து அந்த மனம் வரும் நமக்கு. இந்த நேரத்தில் நம்ம வேண்டும் போது நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே முருகர் வந்து செஞ்சு கொடுப்பாரு. ரொம்ப நம்பிக்கையோடு பண்ணுங்களேன்.
வெற்றிலை தீபம் போட்டு வெற்றி தான் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கணும். 2வது நம்ம குலதெய்வம். அதுக்காக ஒரு செம்பில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு பூ போட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கோங்க. அப்புறம் உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் வச்சுக்கோங்க. அப்புறம் தீப தூபம்லாம் காட்டிட்டு முருகரை நல்லா வேண்டுங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸை பாருங்கள். பாய்.